ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் ஒரு 7:15க்கு எந்திரிச்சு ஓகே இன்ஸ்டாகிராமை பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சூர்யாங்கிற ஒரு ஐடி வந்துச்சு. அந்த பையன் பார்க்க நல்லா செக்ஸியாக காந்த கண்ணழகனா இருந்தான். சரி ஓகே, உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸு, லைக்கு, அப்புறம் கமெண்ட்டு நிறையா வரணும்னா அவனோட ஐடியை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தான். சரி ஓகேன்னு பண்ணினேன். அதுக்கப்புறம் லிங்க்கு ஓகே சாரி லைக்குன்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்து மென்ஷன் பண்ணிடலாம், அதையும் பண்ணினேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா 5 பேர்த்துக்கு ஷேர் பண்ண சொன்னான், ஷேரும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளியே வாங்க அப்படின்னு அந்த வீடியோவில் சொன்னேன். அதே மாதிரி வெளியே வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு 100 லைக்ஸு, 100 ஃபாலோவர்ஸு இதெல்லாம் வந்து சொல்லி அந்த வீடியோவில் போட்டுருந்தான். சரி நம்பி இது பண்ணினேன். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தா ஓப்பன் பண்ணால் ஒரு லைக் ஒரு கமெண்ட் எதுவுமே வரலைங்க. இந்த 2026 காலையிலேயே சூர்யா கிட்ட ஏமாந்துட்டேனே நான். சூர்யா கிட்ட ஏமாந்துட்டேன். அவன் பார்க்க அவ்வளோ செக்ஸியாக இருந்தான். கண்ணு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவனுக்கு. நல்ல நாட்டுக்கட்டையாக இருந்தான். அதை பார்த்துட்டு ஏமாந்துட்டேன். நைட்டு தான் அழுதுட்டு ஒரு வீடியோ போட்டேன். ரெட் கலர் சாரியில் மனசு தாங்கலேட்டு. இன்னைக்கு காலையில் பார்த்தா ஏமாந்துட்டேன். ஏமாறணும்னு ஏமாந்துட்டேன். சூர்யா இவன் எந்த ஊருன்னு தெரியலையே. இந்த 2026 நல்லா அழகா இருக்கிறாங்க தம்பி, போய் ஏமாறாதீங்க. எப்பா இன்ஸ்டாகிராமில் எல்லாம் அழகாக இருப்பாங்க, அதை பார்த்துட்டு ஏமாந்து விழுந்தா இப்படி தான் அழுதுகிட்டு இருக்கணும். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகேங்க, இந்த மாதிரி நிறையா இது வரும். யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏமாந்தால் நாம் தான் நாசமாக போவோம். அடிதடி, வெட்டு குத்துக்கொள்ளை, அடித்து இது பண்ணுறது. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இதே தான் இருக்குது. என்ன பண்ணுறது, தலை விதியாக இருக்குது. என் வயிற்றுல வேறு டிஜிட்டல் சவுண்டு வேறு கேட்குது. கூட நீ இப்போ தான் இருந்துருச்சேன், பாத்ரூம் வேறு போகணும். பாய்ங்க, பாய். அடுத்த நாள் லோகேஷ் கனகராஜை பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு பிளான் வச்சுருக்கேன். ஓகே பாய்.